நமது சமுதாயத்தில் பள்ளி மாணவர்கள் மிக கவலைக்கிடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது பற்றி விவரிக்கிறது ஒரு சிறப்பு தொகுப்பு. போதை கலாச்சாரம் பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வருவதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து கொண்டு வருகிறது. சமீபத்திய ஆய்வின்படி இந்தியாவில் 1% மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்திலும் இந்த பழக்கம் வேகமாக பரவி வருகிறது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் போதைப் பொருட்களை உபயோகிப்பதால் ஆசிரியர்களிடம் வாக்குவாதம் செய்கின்றனர். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழக அரசு மற்றும் கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது. இவை போதுமானதாக இல்லாமல் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதை நாம் தினம்தோறும் காண முடிகிறது. இவையெல்லாம் தமிழக அரசுக்கு தெரிந்தும் காவல்துறைக்கு தெரிந்தும் சிலர் நடவடிக்கை மேற்கொண்டும் சிலர் நடவடிக்கை மேற்கொள்ளாத வண்ணத்திலும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சிறார்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதாவது குறிப்பிட்டு 15 வயதிலிருந்து 21 வயது வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாக அதிக அளவில் இந்த ஆண்டு மட்டுமே பல பேர் உள்ளது. 2023ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் பொது சுகாதாரத்துறை நடத்திய ஒரு ரகசிய ஆய்வில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 300 மாணவர்களில் 63 மாணவர்கள், அதாவது சுமார் 21% மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டது. ஏன் காவல்துறை இதை கண்டும் காணாமல் இருக்கிறது என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையிலும் அரசால் இயங்கக்கூடிய பள்ளிகளிலும் அவர்களை கண்காணித்து தவறாக வழியில் சென்றிருந்தால் அவர்களை மீட்டெடுக்க தமிழக அரசால் முன்வர வேண்டும். அவர்களை பயன்படுத்தும் நபர்கள் மீதும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறோம். இதில் பெரும்பாலானோர் புகையிலை சார்ந்த பொருட்களையும் சிலர் சிகரெட், பீடி போன்றவற்றையும் பயன்படுத்துகின்றனர். ஒரு வாரத்தில் 5 முறை இது போன்ற போதைப் பொருட்களை மாணவர்கள் உபயோகித்துள்ளனர். பொதுவாக இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் போதைக்கு அடிமை ஆகிறது இப்போ கடந்த காலத்தில் அதிகமாக பார்க்குறா. நம்ம குறிப்பாக டாஸ்மார்க் நிறைய திறந்துட்டாங்க. அதிலிருந்து இருக்கக்கூடிய மதுக்கள் ஈஸியாக கிடைச்சிருது. அப்போ கண்டிப்பாக ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் அதை வாங்கி குடிச்சிட்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, மாத்திரைகள் பழக்கம் அதிகமாக வந்துடுது. ரெண்டாவது, கஞ்சா போன்ற பழக்கங்கள். அப்புறம் இந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸுங்க, அதாவது ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு, வலி நிவாரண ட்ரக்ஸுங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறையா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சா சொல்கிறாங்க, LSD சொல்கிறாங்க, கொக்கைன், இது போன்ற இதெல்லாம் இருக்கும். இதிலிருந்து எப்படி மாணவர்களை பாதுகாக்கிறது அப்படின்னா, அது ஒரு தனிப்பட்ட மனிதன் இதையும் சரி பண்ணவே முடியாது. முதல்ல நம்ம ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கணும், இது போன்ற இந்த போதை வஸ்துக்கள், இந்த குடிப்பழக்கம், போதை மருந்துகள், கஞ்சா, கொக்கைன், இது போன்றவர்கள் இந்த உலகத்தை விட்டு அழித்து விட முடியுமா என்றால் அழித்து விடவே முடியாது. உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த போதைப் பொருட்கள் இருந்துதான் இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்மளுடைய மாணவர்களை, நம்மளுடைய குழந்தை செல்வங்களை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறதா பார்க்கணும். இது 3 வழிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று, முதல் வழி, குடும்பம், பெற்றோர்கள் தான் இதற்கு முதல் காரணமாக இருந்து அதை தடுக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, அவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள் அவனை அந்த பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும். மூன்றாவது, அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் சேர்ந்து முயற்சிகளை எடுக்கும் பொழுது இந்த ஆபத்திலிருந்து தடுக்க முடியும். ஆக இந்த 3 பேரும் இணைந்து செய்தால்தான் இதை, இந்த போதை பழக்கத்திலிருந்து மாணவர்களை மீட்டெடுக்க முடியும். எப்படிங்கிறது ஒரு சின்ன வரியில சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல பெற்றோர்கள் தாங்க முதல் ஆசிரியர்கள். முதல் அந்த குழந்தையினுடைய, மாணவனுடைய பெற்றோர்கள் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவன் பள்ளிக்கு வரும் பொழுது பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பள்ளியினுடைய ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருந்து செயல்படுவார்களானால் மாணவன் ஆசிரியர்களைப் போல மாறுகிறான். 2. மூன்றாவது, இந்த அரசு என்பது இது போன்ற இந்த போதை மருந்துகள், இந்த கள்ளச்சாராயங்கள்,
மது போன்றதுகள், மருந்துகள், ட்ரக்ஸ், இது போன்ற மருந்துகளை கடுமையான ஒரு கட்டுப்பாடுகள் விதித்து அதை கடுமையாக தடுக்க வேண்டும். ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து, பெற்றோர்கள், அதற்கடுத்து கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசும் அரசு சார்ந்த துறைகளும் 3ம் சேர்ந்து ஒன்றுபட்டு பாடுபட்டால்தான் ஒரு மாணவனை இந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன்.